என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸிவ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஒர்க் டனுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இதை வந்து ஒர்க் டனுடைய ஃபார்முலா. இல்லை ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ கிவன் எழுதலாம். இப்போ ஃபோர்ஸுங்கிறது என்ன, எஃப் வெக்டார் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு நம்மளை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கம்மா, எம்ஐ வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார். சரிங்களா? இது எஃப் வெக்டார். சரிங்களா? ஃபோர்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ஃபோர்ஸுங்கிற வேர்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம எஃப் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். இன் மூவிங் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃப்ரம்ங்கிறது என்னென்னா ஃப்ரம் த பாயிண்ட். நம்மளுக்கு வந்து பொறுத்தளவு என்னென்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸில் ஃபோர்ஸ் தெரியணும். அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னா ஃப்ரம் த பாயிண்ட் வந்து டு த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட் கழிச்சு வராத டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? இங்கே வந்து கிவனில் நம்மளுக்கு என்னமா கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த பாயிண்ட்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதை நான் ஃப்ரம் த பாயிண்ட் எழுதிட்டேன். இப்போ 4, 5, 7. சரிங்களா? இதை வந்து நம்ம வெக்டர் ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஐ வெக்டர் கொடுக்குறேன், இந்த ஜே வெக்டர் கொடுக்குறேன், இந்த கே வெக்டர் கொடுக்குறேன். அப்போ அது எழுதும்போது 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார். சரிங்களா? ஃப்ரம் த பாயிண்ட். அடுத்து 2ன்னு கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், அது டு த பாயிண்ட். சரிங்களா? இப்போ டு த பாயிண்ட் ஈக்குவல் டு 7i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 9k வெக்டார். சரிங்களா? இப்போ எழுதியாச்சு. சரிங்களா? அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கிவன் பை 12 யூனிட்ஸ். இந்த 12 யூனிட்ஸுங்கிறது என்னென்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸுடைய வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒர்க் டன் வந்து 12 யூனிட்ஸ்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒர்க் நம்ம வந்து எஃப் வெக்டர் டாட் டி வெக்டர் வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ கிவன் வந்து என்ன, ஒர்க் டன், அதோட ஆன்சர் என்ன 12 யூனிட்ஸ்னு சொல்லி அவங்க கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது கொடுத்ததுனால அவங்க எடுத்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். இந்த எம்ங்கிற வேல்யூவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்டெப் 2ல் டி வெக்டார் கண்டுபிடிக்கலாம். டி வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம், டு த பாயிண்ட்லேருந்து மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட்டை கழிக்கிறோம். டு த பாயிண்ட்லேருந்து ஃப்ரம் த பாயிண்ட்டை கழிச்சு வர ஆன்சர் தான் நம்மளுக்கு என்னன்னா டி வெக்டார். அப்போ டி வெக்டார் ஈக்குவல் டு த பாயிண்ட் என்ன ஆன்சர் இருக்குது பாருங்கள், 7i ப்ளஸ் 4j ப்ளஸ் 9k. சரிங்களா? டு த பாயிண்ட் மைனஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பாருங்களேன், ஃப்ரம் த பாயிண்ட் என்ன இருக்குது, 4i ப்ளஸ் 5j ப்ளஸ் 7k. சரிங்களா? இது எழுதுனதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு தெரியும் இதோட கோஎஃபிஷியன்ட் எழுதுவோம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது 7, இங்கே அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 4, அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 9. சரிங்களா? அடுத்து இந்த சைன் வந்து உள்ளே போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் சைன் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும். சரிங்களா? இங்கே ப்ளஸ் 4 இருக்குது, நம்ம எழுதும்போது -4 ப்ளஸ் 5 -5 ப்ளஸ் 7 -7 எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 7 - 4 3, அடுத்து என்ன பண்ண போகிறோம் 4 - 5 -1, அடுத்து பாருங்கள் 9 - 7 என்ன வருது 2. சரிங்களா? இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு டி வெக்டர். சரிங்களா? இப்போ டி வெக்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பில் ஒர்க் டனுடைய ஃபார்முலா எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ ஒர்க் டனுடைய ஃபார்முலா என்ன, ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. இப்போ வந்து என்னென்னா ஒர்க் டனுடைய வேல்யூ வந்து அவங்க கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஒர்க் டனோட வேல்யூ வந்து கிவனில் கொடுத்துருக்காங்க 12 யூனிட்ஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா? இங்கே 12 கொடுத்தனால நான் 12 வந்து இங்கே கொடுத்துட்டேன். சரிங்களா? ஈக்குவல் டு அடுத்து எஃப் வெக்டார். எஃப் வெக்டர் போல் சப்ஸ்டிட் பண்ணலாங்களா. எஃப் வெக்டர் ஆல்ரெடி கிவனில் நம்ம கொடுத்துருக்காங்க, எம்ஐ வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் ப்ளஸ் 7k வெக்டார். அப்போ எஃப் வெக்டார் இந்த டாட்டுக்கு டாட், அடுத்து டி வெக்டார் பாருங்கள், டி வெக்டர் தான் நம்ம கண்டுபிடிச்சது. சரிங்களா? அப்போ 3i வெக்டார் மைனஸ் 1j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். சரிங்களா? அப்போ டி வெக்டர் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 12 அப்படியே எழுதிட்டு இதை வந்து மல்டி பண்ண போகிறோம். சரிங்களா? i வந்து மல்டி பண்ண போகிறோம். i மல்டி பண்ணும்போது இந்த ஐக்கு முன்னாடி m இருக்குது, இந்த ஐக்கு முன்னாடி 3 இருக்குது. அப்போ 3 × m என்ன, 3m, 3 × m 3m. சரிங்களா? அடுத்து பாருங்கள் ஜேக்கு முன்னாடி இருக்குது 5 இருக்குது, இங்கே இருக்குது -1 இருக்குது. இப்போ 5 × -1 என்ன வரும், -5. 5 × -1 என்ன வரும், -5. சரிங்களா? அடுத்து கேக்கு முன்னாடி பாருங்கள் 7 இருக்குது, இந்த கேக்கு முன்னாடி இருக்குது 2 இருக்குது. அப்போ 7 2s are எவ்வளவு 14, இப்போ ப்ளஸ் 14 எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இந்த நம்பரை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த நம்பர் என்னென்னா இங்கே பாருங்களேன் -5 இருக்குது, இங்கே வந்து 14 இருக்கா, இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 12 = 3m. இப்போ 14ல் 5 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 9 வருங்களா. -5 ப்ளஸ் 14 பாருங்கள் என்ன வருது 9 வந்து என்ன +9 அப்படியே போட்டுருங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த +9 இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், -9. அப்போ 12 - 9 = 3m. இப்போ 12ல் 9 போச்சுன்னா எவ்வளோ வருங்க, 3. சரிங்களா? 12 - 9 என்ன 3 = 3m.
நம்மளுக்கு என்ன வேணும், எம்மோட வேல்யூ தான் வேணும். சரிங்களா? இப்போ மல்டி பண்ணிகிட்டு இருக்கிற 3 வந்து இங்கே கீழே வரும்போது என்ன ஆகும், டிவைட் பை 3 ஆகுங்களா? அப்போ 3 இந்த 3 கீழே வரும்போது டிவைட் பை 3, 3/3 ஈக்குவல் டு எம்னு வருங்களா? அப்போ 3 டிவைட் பை 3ன்னு போட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, 1. அப்போது எம்மோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். எம்மோட வேல்யூ என்னங்க, 1. எம் தான் கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்போ எம்மோட வேல்யூ என்ன, 1. சரிங்களா? 3/3 கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும் 1. சரிங்களா? அப்போ என்னென்னா இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ரொம்ப கஷ்டமாக கேட்கும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் எடுப்பாங்க. ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த பாயிண்ட் டு த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி என்ன வேல்யூ வந்து எம் வேல்யூ கண்டுபிடிங்க, ஏதோ ஒரு மிஸ்ஸிங் வேல்யூ கண்டுபிடிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா அதில் வந்து நம்மளுக்கு என்னென்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸோட வேல்யூ அவங்களே கொடுத்துருவாங்க. அந்த வேல்யூ கொடுத்துட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் கண்டுபிடிக்கிற மாதிரி டி வெக்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் டனோட ஃபார்முலா எஃபெக்டடாக டி வெக்டர் எழுதும்போது ஒர்க் டனுக்கு பதில் இங்கே வேல்யூ வந்து மறக்காமல் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே நமக்கு 12 கொடுத்ததுனால நான் 12 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுடைய வந்து என்னென்னா அவங்க என்ன வேல்யூ எம் வேல்யூ கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா எம்மோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிங்களா?